இயக்குனர் ப. ரஞ்சித் விக்ரம் கூட்டணியில் நீண்ட எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியாகி இருக்கிறது தங்கலான் திரைப்படம். படம் எப்படி இருக்கிறது? தங்கலான் பேசும் அரசியல் என்ன? விரிவாக விவரங்களை தருகிறார் செய்தியாளர் புனிதா பாலாஜி. இயக்குனர் ப. ரஞ்சித்தோட மைல்ஸ்டோன் நடிகர் விக்ரமுக்கு கம்பேக்னு பல எதிர்பார்ப்போட திரைக்கு வந்திருக்கு தங்கலான் திரைப்படம். கிட்டத்தட்ட 150 வருஷம் பின்னால போய் தனக்கான கதையை தேர்வு செஞ்சிருக்காரு ரஞ்சித். தங்கலானோட கதை 1850ஆம் ஆண்டுல தொடங்குது. வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்க வேப்பூர் கிராமத்துல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு விக்ரம். அங்க இருக்க ஆதிக்க சமூகத்தால சொந்த நிலத்திலிருந்து விரட்டப்படுற விக்ரமும் அவரோட குடும்பமும் அடிமையாக்கப்படுறாங்க. அப்போ ஊருக்குள்ள ஒரு ஆங்கிலேயர் வராரு. கர்நாடகாவில் இருக்க கோலார் பகுதியில தங்கம் வெட்டி எடுக்கிற வேலைக்கு ஆட்களை கூட்டிட்டு போக வந்திருக்கிறதா சொல்றாரு. அடிமையா வாழ்றதை விட ஆபத்தை சந்திக்கிறதே மேல்னு நினைக்கிற விக்ரம் தன்னோட சகாக்களை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வழியில சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. கேஜிஎஃப்னு சொல்லப்படுற கோலார் தங்க வயல் உருவாக்கத்தின் கதையும் அதுல வேலை செஞ்சவங்களோட வரலாறும் தான் தங்கலானோட ஒன்லைன். அதுல கொஞ்சம் ஃபிக்ஷனை கலந்து திரைக்கதையை எழுதியிருக்காரு ரஞ்சித். தங்கத்தை எடுக்க ஆரத்திங்கிற பெண்ணும் தடையா இருக்காங்க. யார் இந்த ஆரத்தி? காவல் தெய்வமா இல்ல உயிர் பலி வாங்குற பேயான்னு பல கேள்விகளோட கதை வேறொரு தளத்துக்குள்ள பயணிக்குது. தங்களை ஒடுக்கிற ஆதிக்க கூட்டம் ஒரு பக்கம், தங்க ஆசை காட்டி அடக்கியால நினைக்கிற ஆங்கிலேயர் இன்னொரு பக்கம்னு படம் விறுவிறுப்பா நகருது. நடிப்பை பொறுத்த வரைக்கும் தன்னோட மொத்த உழைப்பையும் கொட்டி நடிச்சிருக்காரு விக்ரம். ஒவ்வொரு சீனுக்கும் ஏத்த மாதிரி தனித்துவ நடிப்பை கொடுத்திருக்க அவருக்கு இந்த படம் கெரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். விக்ரம் மட்டும் இல்லாம பார்வதி, பசுபதி இவங்களோட சேர்த்து ஆங்கில நடிகர் டேனியலோட நடிப்பும் சிறப்பாகவே இருந்துச்சு. டெக்னிக்கலா படத்துல பெருசா குறை சொல்ல எதுவுமே இல்லை. ஒளிப்பதிவாளர் கிஷோரோட கைவண்ணத்தில் உருவான காட்சிகள் படம் முழுக்க பேசுற மாதிரியே இருக்கு. காஸ்டியூம் டிசைனர் ஏகன் ஏகாம்பரம், மேக்கப் ஆர்டிஸ்ட் பல்தேவ் வர்மாவோட ஒர்க் ரொம்பவே முக்கியமானது. 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட உடை, அவங்களோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாமே ரிசர்ச் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் மூர்த்தியோட பங்கும் இந்த படத்துல ரொம்பவே முக்கியமானது. கதையில வர வேப்பூர் கிராமமும் அங்க இருந்த வீடுகளும் ஏதோ சினிமாக்கு போட்ட செட்டு மாதிரியே தெரியல. கோலார் தங்க சுரங்கம்னு காட்டுற அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் தத்ரூபமா செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. தங்கலானுக்கு பலம் சேர்த்த இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் யாருன்னா அவர் தான் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ். ஆரம்பத்தில் வர அறுவடை பாட்டும் பாதியில் வர மினிக்கி பாட்டும் ஆடியன்ஸை கொண்டாட வைக்குது. இது 100 வருஷத்துக்கு முந்தைய கதைங்கிறதால பல பழங்கால கருவிகள் எல்லாம் தேர்வு செஞ்சு அதை படத்துக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு பெரிய குழுவை ஒருங்கிணைச்சு தங்கலான உருவாக்கி இருக்கிற ரஞ்சித்தோட முயற்சி ரொம்பவே முக்கியமானது. வரலாறு ஆய்வு செஞ்சு அதுல புனைவை கலந்து அதுல இருந்து கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காரு. தன் படங்கள்ல வழக்கமா நில அரசியல் பேசுற ரஞ்சித் தங்கலான்லையும் அதை அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. படத்தோட மைனஸா கதையில வர சில இடங்களை சொல்லலாம். சில காட்சிகள் நிஜத்துல நடக்குதா இல்ல பிளாஷ்பேக்கான்னு குழப்பமா இருக்கு. சில வசனங்கள் கூடுதல் தெளிவோடு இருந்திருக்கலாம்னு தோணுது. இப்படி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு பார்த்தா தங்கலான் தமிழ் சினிமாவின் கல்ட் படங்களோட லிஸ்ட்ல இடம் பிடிக்கும்னு நம்பலாம்.